நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் வரக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, அன்வழி தொகை. அன்வழி தொகை அன்வழி தொகை. அதாவது தொகை அப்படின்னா மறைதல்னு அர்த்தம். வேற்றுமை உருபுகள், பண்பு உருபுகள், வினை உருபுகள் ஆகியவை 2 வார்த்தைகளுக்கு இடையே மறைந்து வந்தால் அது தொகை. வேற்றுமை மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை, ஓம உருவு மறைஞ்சு வந்தால் ஓமை தொகை, வினை உருவு மறைஞ்சு வந்தால் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பல உருவுகள் மறைந்து வருவதை தொகைன்னு வைத்துக்கிட்டோம்னா, ஒரே சொற்களில் பல தொகைகள் மறைந்து வரும். இப்போ வேற்றுமை உருவோ, ஓம உருவோ, பண்பு உருவோ மறைஞ்சி வராத அல்லாத ஒரு மொழி, ஒரு வார்த்தை அப்படின்னா அதான் அன்மொழி தொகை அப்படின்னு பேர். அன்மொழி தொகை என்பதற்கான விளக்கம் என்னென்னா, மொழி, மொழின்னா வார்த்தைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ பல உறுப்புகள், 5 உறுப்புகள் இருக்குது இல்லையா? என்னென்ன உறுப்புகள் இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேற்றுமை உறுப்பு இருக்குது, வினை உறுப்பு இருக்குது, பண்பு உறுப்பு இருக்குது, ஓமை உறுப்பு இருக்குது, உம்மை உறுப்பு இருக்குது. அவை அல்லாத ஒரு வார்த்தை தான் அல்மொழி தொகை அப்படின்னு பேர். அது உங்களுக்கு விளக்கமாக சொன்னால் புரியும். இப்போ உதாரணமாக பொற்றொடி வந்தாள், பொற்றொடி வந்தாள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துங்க. இதில் பொற்றொடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொன் கூட்டல் தொடி. தொடின்னா வளையல்னு அர்த்தம். பொன்னால் ஆன தொடி. இப்போது பொன் தொடி அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? பொன்னால் ஆன தொடி. ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருவு, ஆன என்பது பயன். அப்போ 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை அப்படின்னு எழுதலாம். பொற்றொடி என்பதற்கான இலக்கண குறிப்பே. ஏன்னா பொன்னால் இல்லையா, பவுனால் ஆகிய வளையல், ஆகிய வளையல் இல்லையா? அப்போ பொன்னால் ஆகிய வளையல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆள் என்பது 3ஆம் வேற்றுமை உருவு, ஆகி என்பது அதன் பயன். எனவே பொற்றொடி என்பதற்கு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை அப்படின்னு இலக்கணம் எழுதிடலாம். இலக்கண குறிப்பு நம்ம எழுதிடலாம். ஆனால் இப்போ நமக்கு அடுத்து இருக்கிறது என்ன? வந்தாள் என்கிற ஒரு வினைமுற்று வந்து முடியுது. வந்தாள் அப்படிங்கிறது யார்? ஒரு பெண்ணு. அப்போ பொற்றொடி வந்தாள் அப்படின்னா, பொன்னால் செய்த வளையல் வந்தாள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொன்னால் செய்த வளையலை அணிந்த பெண் வந்தாள். அப்போது பொன்னால் செய்த வளையல் அணிந்த பெண் வந்தாள் அப்படிங்கிற ஒரு 2 பெயர்கள் வந்து நமக்கு அதில் வருது இல்லைங்களா? அப்போது இப்போ வந்து 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகையோடு அது நிற்கிறதில்ல. வந்தாள் என்ற வினைமுற்றோடு அது சேருது இல்லையா? அப்படி சேர்கிற போது இப்போ பொற்றொடி மட்டும் வந்தால் அது வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை தொகை. வந்தாள் என்கிற வினைமுற்றோடு முடிகிற போது அதோடு சேர்ந்த அணிந்த பெண் என்கிற வெவ்வேறு சொற்களும் அந்த தொகைக்கு பின்னால் மறைஞ்சி வருது இல்லையா? இப்படி ஒரு வேற்றுமை உருவோ, பண்பு உருவோ, வினை உருவோ, உம்மை தொகை உருவோ அல்லாமல் வேற்றுமை உருவோடு கூடிய, வேற்றுமை தொகையோடு கூடிய அணிந்த பெண் என்ற பல உருவுகளோ அல்லது வார்த்தைகளோ சேர்ந்து மறைந்து வந்தால் அதான் அன்மொழி தொகைன்னு பேர். இப்போ பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது, பொற்றொடி என்பதற்கான இலக்கண குறிப்பு என்ன? பொன்னால் ஆகிய தொடி. தொடினா வளையல். அப்போ பொன்னால் ஆகிய தொடி அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கு தொகை. அதுக்கு மட்டும் இலக்கண குறிப்பு எடுத்தோம்னா. ஆனால் அதோடு இந்த வார்த்தை முடியல. வந்தாள் என்கிற வினைமுற்றோடு முடியுது. வந்தாள் என்பது என்ன? ஒரு பெண்ணு. அப்போ பொன்னால் ஆன தொடியை, வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்னு இப்போ இவ்வளவு 2 வார்த்தைகள் அங்கு சேர்ந்து மறைந்து வந்திருக்குது.
அப்போ ஒரே வேற்றுமுருவு மட்டும் மறைஞ்சு வந்தால் வேற்றுமை தொகை, பண்புருவு மட்டும் மறைஞ்சு வந்தால் பண்பு தொகை, மட்டும் மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை, வினை உறுப்பு மறைஞ்சு வந்தால் வினைத்தொகை. இங்கே வேற்றுமுருவு மறைஞ்சு வருது, அதனால் வேற்றுமை தொகை. அதோடு அணிந்த பெண் என்ற 2 சொற்கள் மறைந்து வருவதனால அந்த 5 தொகைகள் இருக்கு இல்லையா? என்னென்ன தொகை? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை அப்படின்னு 5 தொகை இருக்கு இல்லையா? அதுக்கு அல்லாத ஒரு தொகையாக இது வருது. அணிந்த பெண் என்ற 2 வார்த்தைகள் மறைஞ்சு வருவதனால அந்த 5 தொகைகளுக்கும் அல்லாத ஒரு வார்த்தை தொகை என்பதனால தான் அதுக்கு அன்வழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.